அஸ்ஸலாமு அலைக்கும் புள்ளியல். இந்த வீடியோ டெய்லி ஃபிசிக்ஸ் பூஸ்ட் ரெண்டாவது கேள்விக்கான வீடியோ தான். அப்போ நான் ஏற்கனவே கேள்வி வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ புள்ளியல் நீங்களும் அந்த குரூப் சேனலோட ஜாயின் ஆகில்லைன்னா ஜாயின் ஆகிக்கோங்க. அப்போ எல்லா நாளும் நாங்கள் ஒரு கேள்வி போடுவோம். அப்போ அந்த கேள்வி செஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் விட்டு ஒரு 2 hours 3 hours மாதிரி டைம் ஒன்று போன பிறகு அட விளக்கத்தை வந்துட்டு யூடியூப்ல வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் லிங்கை ஷேர் பண்ணுவோம். அப்போ இதில் என்ன பிரயோசனம் சொன்னா புள்ளிகள் இப்போ இடத்துல வந்து நாங்கள் இப்போ ஈஸியான கேள்விகளை இவரத்துல டிஸ்கஸ் பண்ண போறதில்லை. அப்போ கொஞ்சம் அட்வான்ஸான சரி கேள்விகளை தான் பார்க்க போறோம். அப்போ புள்ளிகள் இப்போ இதில் சில நேரம் உங்களுக்கு ஐடியா வராமல் கேளும், சில கேள்விகள் ஐடியா வந்தாலும் அந்த ஐடியா பிழையாகி கேளும். சரி, சில கேள்விகள் நீங்கள் பெருசாக யோசிச்சு கேளும், ஆனால் அதுக்குள்ளுக்கு இப்படி ஒரு ஷார்ட் மெத்தட் நீங்க செல்லத்தை பார்க்கணும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற. அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதால ஒரு நாளைக்கு ஒரு எம்சிக்கு இருந்தாலும் நாங்கள் அந்த அட்வான்ஸான கேள்விகளை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறதால உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சரி அந்த விஷயங்களை உங்களுக்கு தலையில போட்டுக்கொள்ளு. அப்போ இப்படி புள்ளிகள் நாங்கள் ஒரு மாசமோ 2 மாசமோ 3 மாசம் அப்படி செஞ்சுட்டு போச்சல்ல உங்களுக்கு புதிய புதிய கேள்விகளை எப்படி யோசிக்கணும்னு சொல்ல விஷயத்த படிக்க அது உங்களுக்கு வந்துட்டு கடைசியாக நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது நாங்கள் ஒரு 6 months அந்த டைமில் செஞ்ச விஷயங்களை வச்சு உங்களோட எக்ஸாம் மிஸ்ஸாலாம் நல்லா செய்யணும். ஸோ புள்ளிகள் நீங்களும் கொஞ்சம் சரியாக செய்யுங்க. ஓகே, இப்போ நான் சொல்லியில் இந்த எம்சிக்யூ மட்டும் பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃபைனலாக செய்யணும். இந்த எம்சிக்யூ அளிக்கிற உங்களுக்கு ஐடியாஸ் வந்துட்டு உங்களோட ஃபைனலாக வந்துட்டு என்ன செய்யும் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிரயோசனமாக இந்த ஐடியா தானே தேவை ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில. சரி, நீங்கள் நிறைய தியரி படித்ததுக்கு ஒரு புதிய ஒரு கேள்வியும் உங்களுக்கு செல்ஃபாக யோசிக்கலுமே இருக்கணும். ஆனால் அந்த விஷயத்த நான் வீட்டில் செய்ய போகிறோம் புள்ளி. சரி, அதனால கொஞ்சம் மேக்சிமம் நீங்களோட மெஃபோர்டு போட்டு செய்ய பாருங்க, அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி, ஓகே, 2027 பேட்ச் புள்ளிகளுக்கும் இதை செஞ்சு கொண்டு போயிலும் மெக்கானிக்ஸ் கேள்வியா இந்த அடுத்தடுத்த பாடங்கள் வரத்துல கொஞ்சம் சிக்கல் ஒன்று வரையிலும். ஸோ 2026 கட்டாயம் செய்யுங்க இது. சரியா, ஓகே. அப்போ நாங்கள் வந்து ரெண்டாவது கேள்வி பார்க்கணும் புள்ளி. ரெண்டாவது கேள்வி வந்து எஃப்டபிள்யூசி பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி தானே ஃபர்ஸ்ட் டைம்ல 2027 பேச்சுக்கு நல்ல ஒரு கேள்வி புள்ளி. எப்படி செய்யறேன்னு சொல்லுறதை பார்க்கணும், என்ன மாதிரி செஞ்சா எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுறதையும் பார்க்கணும். சரி, பாருங்க, நேர்கோட்டு பாதையில் இயங்கும் ஒரு கார் ஆரம்பத்தில் ஓயிலிருந்து 5 ms-2 R முடிவுடன் இயங்கி பின் சிறிது நேரத்தின் பின் பெற்ற மாறாவேகத்துடன் இயங்கி இறுதியில் 5 ms-2 என்னும் அமர்வுடன் ஓய்க்கு வருகிறது. இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது, 6 முடிவுகளுடன் இயங்கி பெற்ற வேகத்துடன் இயங்கி அப்படி வருதுன்னு சொன்னா பொதுவா வேக நேர வரைப்பு கீழே மட்டும்தான் லேசி. சரி, ஏண்டா மாறா வேகத்துடன் இயங்கிய நேரம் கேட்டுக்கிற சராசரி வேகம் தந்துகிற சில நேரம் வந்துட்டு புள்ளில் இதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஐடியால கேள்வி வந்துகிற பாஸ் பேப்பர்ல, ஆனா அந்த இந்த அளவுக்கு ஹார்ட் இல்லை அந்த கேள்வி. சரி, நான் இயரை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ண, இல்ல எங்களோட சேனல்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணேன். ஸோ கொஞ்சம் பாருங்க. சரி, இப்ப பாருங்க எப்படின்னு சொல்லி இவத்துல நாங்க ஒரு வேக நேர வரைப்பு கீரோணும். அப்ப வேகம் ms-1 நேரம் t செகண்ட். சரி, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வேகம் வந்துட்டு சீரா அதிகரிக்குது, சீரா அதிகரிச்சு ஒரு வேகத்தை அடைஞ்சி பெற்ற வேகத்துடன் இயங்குது, அப்புறம் அமர முடிய வைக்க வருது. ஓகே, இப்ப இவ்விடத்துல நேரம் வந்துட்டு 25 செகண்ட் எடுக்கிறேன். அதுல ஹந்திரே பிரயாண நேரம் 25 செகண்ட். இப்ப உங்கள்ட்ட கேள்வி இந்த நேரத்துல தான் கேள்வி. சரியா புள்ளி? இப்ப நல்லா விளங்கிடுங்க. சரி, சராசரி வேகம் தந்தீரு, சராசரி வேகம் தந்தீரு, எவரேஜ் வெலாசிட்டி தந்தீரு 72 km/h சொல்லி தந்தீரு. இது ms-1 மாத்திரண்டா 72 தர 1000 கிலோமீட்டர் மாத்திரத்துக்கு 1 hour தர 3600. இதை சுருக்கணும் புள்ளி. சரியா, இப்ப இடத்துல 36 சுருக்கினா இங்க 2 வரும், 20 ms-1 வரும். இதுதான் சராசரி வேகம் ms-1. சரியா, இப்ப சராசரி வேகத்தை தந்திக்கிற அப்ப இல்ல சொல்ல சராசரி வேகம் சொல்லு மொத்த இடப்பெயர்ச்சி கீழே மொத்த நேரம். சரி, மொத்த நேரம் சராசரி வேகம் பாருங்க 20 புள்ளல். மொத்த இடப்பெயர்ச்சி செல்லும் இந்த வரைபால் அடைக்கப்பட்ட பரப்பு, மொத்த இடப்பெயர்ச்சின்னு சொல்லுது இந்த புள்ளல் இந்த வரைபால் அடைக்கப்பட்ட பரப்பு.
பரப்பு. சரி, அப்ப நான் வரையப்பால் அடைக்கப்பட்ட பரப்பு ஏ, கீழே நேரம் வந்துட்டு 25 செகண்ட். எனக்கு இதுல இருந்து காணேலும் புள்ளில் ஏ வந்துட்டு எவ்வளவுன்னு சொல்லி, வரையப்பால் அடைக்கப்பட்ட பரப்பு எவ்வளவுன்னு சொல்லி, ஏ சமன் 500 மீட்டர் வரும். சரி, 500 மீட்டர். இப்ப இவ்விடத்துல பாருங்க, ஏ 500 கண்ட பிறகு இப்ப நான் காண வேண்டிய சிம்பிள் டீயை காணதுக்கு இப்ப இந்த வரையப்பால் அடைக்கப்பட்ட பரப்பு இந்த சரிவரத்துல பரப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு இவ்விடத்துல இந்த வேகம் தேவை. ஆனா உங்களுக்கு தந்தீர 6 முடுகளும் 5 6 முடுகளும் 5. அப்ப இந்த நீளமும் இவத்திலேருந்து இவத்துக்கான நீளமும் இவத்திலேருந்து இவத்துக்கான நீளமும் சமனாயிக்கணும். அப்ப என்ன செல்லும் புள்ளிகள் இந்த நீளத்தை சரி பாருங்க, இது ரெண்டு சமனாயிக்கணும் வேண்டா, மொத்தமா 25 விட டி என்றா என்ன செல்லும், இது வந்து 25 மைனஸ் டீயின் கீழ் இருந்து 2 செல்லும். சரி, 25 மைனஸ் டீயின் கீழ் 2 செல்லும். அப்ப இப்ப செல்லும் பாருங்க புள்ளிகள். சரி, இங்க நான் இந்த கோணத்தை அல்பான்னு சொல்லி எடுத்தா டேன் அல்பா சமன் எதிர்பக்கம் பியின் கீழ் சரி 25 மைனஸ் டீயின் கீழ் 2. டேன் அல்பான்னு சொல்லி இதுல படித்திறனே புள்ளிகள். அப்ப 6 முடுகள் அது 5. அப்ப 2 வியின் கீழ் 25 மைனஸ் டி என்று வரும். அப்ப எங்களுக்கு செல்லும் புள்ளிகள் இதுல இருந்து சரி வி சமன் ஓகே, வி சமன் 5 into 25 மைனஸ் டி கீழே 2. இதுதான் வி. சரி, டி சார்பா எடுத்துக்கொள்ளு இந்த டி வேகான. அப்ப இப்ப பாருங்க, எங்களுக்கு செல்லும் வரைப்பால் அடைக்கப்பட்ட பரப்பு வந்து அரை தர சமாந்திர பக்கங்களையும் கொடுத்தோம். இங்க எங்களுக்கு 25 25 டி 25 சக டி சமனாய்க்கோணம். சாரி, 25 சக டி இன்டு இந்த வேகத்தை போடணும். வேகம் வந்துட்டு 5 25 மைனஸ் டி 5 25 மைனஸ் டி கீழே 2 சமனாய்க்கோணம் 500. இப்ப பாருங்க, இந்த 5 500 சுருக்கினா 100, 2 4 பெருக்கினா 400. அப்ப 25 சக டி சமன் 400. அப்ப இதை எழுதலும் புள்ளிகள் ஏ சக பி ஏ சக பி. அப்ப ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். அப்ப 25 வர்க்கம் சக டி வர்க்கம் சமன் 400. அப்ப 625 சக டி வர்க்கம் சமன் 400. அப்ப உங்களுக்கு வரும் டி வர்க்கம் சமன் இந்த 625ல 400 கழிச்சா 225. அப்ப டி சமன் 15 செகண்ட். அப்ப டி சமன் 15 செகண்ட் சொன்னா புள்ளிகள் ஆன்சர் வரணும் 3வது. சரி, ஆன்சர் வரணும் 3வது. ஓகே, நல்ல ஒரு கேள்வி புள்ளிகள், கொஞ்சம் பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ அப்ப நாங்க 3வது கேள்வியும் நாளைக்கு பார்க்கணும். சரி.